ஆரம்ப 30 நிமிடங்களாக நாங்கள் உரையாடுகின்றோம். உண்மையில் அவர் தெளிவாக இருக்கின்றார். அதில் அவர் கூறப்பட்ட விடயம் என்னவென்றால் தமிழ் மக்களின் வாக்குகள் சிதறக்கூடாது என்பதை கூறியிருந்தார். அதே நேரத்தில் தமிழ் மக்களை வாக்களிக்கும் நிலையங்களுக்கு கொண்டு சென்று வாக்களிப்பதுதான் அதில் பூரணமான வெற்றி அளிக்கின்ற என்ற விடயத்தையும் கூறியிருந்தார். தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் ஒரு உரிமை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இருக்கின்றது. ஆகவே ஒரு ஒற்றுமையாக தமிழ் மக்கள் எதிர்காலத்தில் பயணித்து ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் பெற வேண்டும். பல இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆகவே அந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு முன்னெடுக்க வேண்டும் என்றும் பூரணமான ஆட்சி உங்களுக்கு இருக்கின்றது என்ற விடயத்தை கூறியிருக்கிறோம். நிலவரம் இப்பொழுது ஆதரவு மிக கூடுதலாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்பொழுது கூடுதலாக மக்கள் வடகிழக்கு மக்கள் இப்பொழுது நான் இப்போ இன்னும் எங்கள் கிழக்கு மாநிலத்துக்கோ அல்லது நாங்கள் வவுனியா திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு நாங்கள் செல்லவில்லை. நாங்கள் இப்போ சென்றிருக்கின்றது 3 மாவட்டங்கள் மற்றும் 3 மாவட்டங்கள் மக்களிலே 90% மேற்பட்ட தமிழ் மக்கள் மிகவும் ஆதரவாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் பல சம்பவங்களிலே ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். பல தீர்வுகளுக்காக ஏங்கி இருக்கின்றார்கள். பல இயக்க பெருமூச்சுகளை விட்டிருக்கின்றார்கள். நில பறிபோகின்றதை உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த முறை நாங்கள் ஒரு எழுச்சியாக ஒன்றை காட்டி இந்த தேர்தல் மூலமாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். நன்றி. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது வெற்றி பெறுவதற்காக அல்ல, தமிழர்கள் தமது உரிமைகளுக்காக ஒற்றுமையாக நிற்கிறார்கள் என்பதை உலகறியச் செய்வதற்காக. தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரியுங்கள்.